பொதுவா ஒரு போட்டித் தேர்வுல வெற்றி பெற்றாவே அது சாதனை தான். அதுவும் அந்த தேர்வுல முதலிடத்த பிடிச்சு வெற்றி பெற்றா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட சாதனைய படைச்சிருக்காங்க தமிழகத்தைச் சேர்ந்த அர்ச்சனா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுல தமிழக அளவுல முதலிடத்த பிடிச்சு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவர்களுடைய வெற்றி பயணம் பற்றிய ரகசியங்கள நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க நம்ம யூடியூப் சேனலுக்காக. வணக்கம் அர்ச்சனா. முதல்ல நீங்க பெற்றிருக்கக்கூடிய இந்த மாபெரும் வெற்றிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னுடைய பெயர் அர்ச்சனா. என்னுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம். நான் என்னுடைய பள்ளி கல்வி எல்லாமே சிவகங்கை மாவட்டத்தில் என்னுடைய சொந்த ஊர்லேயே தான் முடிச்சிருந்தேன். என்னோடய டிகிரி குவாலிஃபிகேஷன் நான் பிஇசி முடிச்சிருந்தேன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். நான் 2010 ஆண்டே என்னுடைய டிகிரியை முடிச்சுட்டு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் இன்ஃபோசிஸில் நான் செலக்ட் ஆகிருந்தேன், சாஃப்ட்வேர் நிறுவனத்தில். அதன் பிறகு 2018 ஆண்டு வரைக்கும் ஒரு 8+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஐடி ஃபீல்டில் இருந்தது. 2018 ஆண்டில் தான் இந்த வேலையை விட்டுட்டு, ஐடியை விட்டுட்டு நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அதுக்கப்புறம் இந்த 2019 இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பாஸ் பண்ணி இப்போ இந்த வேலையில் இருக்கு. உங்களுக்கு இந்த குரூப் 1 தேர்வு எழுதணும் அப்படின்னு எப்படி தோணுச்சு? குரூப் 1 தேர்வு எழுதணும் அப்படிங்கிற முடிவு எனக்குள்ளே முதல்ல வந்தது என்னென்னா, என்னுடைய தந்தை ஆல்ரெடி அரசு பணியில் தான் இருந்தாங்க. ஸோ அரசு சார்ந்த பணியில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கில் வரணும் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடி இருந்தேன். நான் காலேஜ் படிக்கிற நாள்லே இருந்தது. ஆனால் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் நான் ஒரு நிறுவனத்தில் பிளேஸ் ஆகிட்டதன் காரணமாக ஒருவருக்கு வேலை கிடைப்பதே குதிரை கும்பாக இருந்த காலங்கள் அது. ஸோ அப்போது நம்ம தேர்ச்சி பெற்றுட்டோம், ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கும்போது எதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ரெஃப்யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ட்ராக் அந்த இடத்துல மாறி நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் சேர்ந்துட்டேன். பட் எனக்கு குரூப் 1 தேர்வு எழுதணுங்கிற எண்ணம் நான் காலேஜ் படிக்கிற நாள்லேருந்தே இருந்துச்சு. பட் அதற்கான நேரமும் காலமும் இப்போ தான் சமீபத்தில் வந்திருந்தது, அவ்வளோதான். எத்தனை வருஷமாக இந்த தேர்வுக்காக உங்களை தயார்படுத்திட்டு இருக்கீங்க? 2018 ஆண்டு என்னுடைய வேலையை குவிட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம் எழுதணும், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கும்போதே என்னுடைய முதல் சாய்ஸ் சரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எழுதலாம், அட்டன் பண்ணலாம். யூபிஎஸ்சியை பார்த்து அப்போ எனக்குள்ளே ஒரு பெரிய பயம் இருந்தது. நம்மளால் அதெல்லாம் கிளியர் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. இதுனா ஸ்டேட் சிவில் சர்வீஸ் அப்படின்னா எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம், ப்ளஸ் நம்மளுடைய சொந்த மாநிலத்தில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நினச்சி நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எழுதணும்னு நினச்சேன். இதுக்காக நான் என்னை தயார்படுத்தி கொண்ட ஆண்டுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருடங்கள் இருக்கும், 1 to 1.5 வருடங்கள், அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா முன்னாடி? இல்லை வேலையை விட்டுட்டு இதுக்காக உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா? இல்லை வேலை செஞ்சுக்கிட்டே உங்களை தயார்படுத்திகிட்டு இருந்தீங்களா? அதுதான் நீங்கள் கேட்ட மாதிரி வேலையை விட்டுட்டு தான் நான் குரூப் 1 தயாரானேன். நான் இன்ஃபோசிஸில் 8+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்துச்சு. அப்போ நான் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் சஃபிஷியன்சியும் நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன், ப்ளஸ் ஒரு நல்ல டெசிக்னேஷன்லேயும் நான் இருந்தேன். ஸோ வேலையை விட்டுட்டு படிக்கணும் அப்படிங்கும்போது அப்போ என்னுடைய மனநிலைமை இது தேவையா, இந்த ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு கலக்கத்தில் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். பட் இந்த அளவுக்கு இப்போது இந்த இடத்த ரீச் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு அப்போ இல்லை. அது கான்ஸ்டண்ட்டான ஒர்க்னால, கன்சிஸ்டன்சினால் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஆனால் வேலை பார்த்துக்கிட்டே படிக்க முடியுமா முடியாதான்னு கேட்டால் அப்படி எதுவும் இல்லை. எனக்கு அந்த தயக்கம் இருந்தது, பேரலாக ரெண்டையும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால. வேலை பார்த்துக்கிட்டே கூட நிறையா பேர், என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறையா பேர் வேலை பார்த்துக்கிட்டே பேரலாக குரூப் 2 குரூப் 1 2 சர்வீஸ் அட் அ டைமில் வாங்கியிருக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ எதுவுமே முடியாது அப்படிங்கிறது நம்மளுடைய மனோநிலையை பொறுத்து தான் இருக்குது. நீங்களாவே உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா, இல்லை ஏதாவது ஒரு பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா? நான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணலை, பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். என்னுடைய எண்ணம் பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 2010 ஆண்டில் நான் என்னோடய அகடமிக்ஸ் அப்படிங்கிறது 2010 ஆண்டுலேயே முடிஞ்சிருச்சு. ஸோ 2018 நான் இந்த முடிவு எடுக்கிறேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கும்போது எனக்கு என்னென்னா, நம்மளால் இந்த படிப்பு அப்படிங்கிற ஃபீல்டை விட்டு டச் விட்டு வந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ ஒரு கைடன்ஸ் நமக்கு தேவையாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி தான் நான் ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்ந்தேன். மற்றபடி கோச்சிங் சென்டரில் சேர்ந்தால்தான் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், கிராக் பண்ண முடியும், செல்ஃப் ப்ரிப்பரேஷனுங்கிறது இதுக்கு உதவாது அப்படிங்கிறதெல்லாம் அது கம்ப்ளீட்டாக அது ஒரு மூட நம்பிக்கைன்னு தான் நான் சொல்லுவேன். எது பாதை அப்படிங்கிறத ஒரு பயிற்சி நிறுவனம் நமக்கு நிச்சயமாக சிறப்பாக சொல்லி தரும் தான். ஆனால் அந்த பாதையை நம்ம வீட்டில் இருந்தோ இல்லை ஒரு செல்ஃப் ப்ரிப்பரேஷனாகவும் அதை பண்ண முடியும். ஸோ பயிற்சி நிறுவனம் சேர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான இது இல்லை என்னை பொறுத்தளவில்.
எந்த கட்டத்துல பயிற்சி நிறுவனங்கள நாடுனீங்க? முதல் கட்டத்திலேயேவா? 2ஆம் கட்டத்திலயா? இல்ல 3ஆம் கட்டத்திலயா? நான் 3 கட்டங்கள்லுமே நான் பயிற்சி நிறுவனத்தில சேர்ந்து தான் நான் படிச்சேன். அதாவது அதுக்கு நான் சொன்ன காரணம் வந்து என்ன அப்டின்னா, நம்ம இந்த ஃபீல்டில இப்போ டச்சு விட்டதுக்கு அப்புறமா அகாடமிக்கல் ஃபீல்டில் மறுபடியும் வர மாதிரி இருக்குது, நமக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நினச்சி நான் பயிற்சி நிறுவனத்தில் என்னோடய ப்ரிலிமினரி, என்னுடைய மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூவில் 3 கட்டங்களிலுமே நான் வந்து பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து படித்தேன். பட் நிறைய பேருக்கு வந்து இப்போ இது என்னுடைய முதல் அட்டெம்ப்டில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நிறையா பேருக்கு வந்து என்ன படிக்கணும், எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறது அவங்களாவே வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுற எத்தனையோ பேரே வந்து மிகச்சரியாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி உள்ளவங்களுக்கு பயிற்சி நிறுவனம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரு கைடன்ஸ்க்காக வேணும்னா ஒரு கோச்சிங் சென்டரை நம்ம கண்டிப்பாக அணுகலாம். மற்றபடி அது மேண்டேட்ரியாக தேவையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஒருத்தர் சுயமாக இந்த தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக்க முடியாதா? பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து தான் பயிற்சி பெறணுமா? வீட்டிலிருந்தே கண்டிப்பாக வந்து படித்து பாஸ் பண்ண முடியும். தேவைப்பட்டால் மெயின்ஸ் அல்லது இன்டர்வியூவுக்கு நம்மளை இன்னும் கொஞ்சம் ஷேப்பப் பண்ணிக்கிறதுக்கு பெட்டராக வேணால் ஒரு கோச்சிங் சென்டரை நம்ம நாடலாம். இப்போ என்னுடைய இன்டர்வியூ அனுபவத்திலலாம் என்னால் மதிப்பிற்குரிய பழனிசாமி ஐயாவை மறக்கவே முடியாது. நான் வந்து அவர்கிட்ட எதை சொன்னதில்லை, பட் சொல்லின் செல்வன் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இப்போ எப்படின்னா, நம்ம பேசணும், என்ன பேசணும், பதில் சொல்லணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எந்த முறையில் அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக ஷேப்பப் பண்ணுறதுக்கோ, இல்லை நம்மளை இப்படி போங்க, இப்படி அணுகுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோ கண்டிப்பாக ஒரு நபர் தேவையாக இருக்கும்ல. அந்த மாதிரியான தருணங்களில் நாம் ஒரு கோச்சிங் சென்டரை அணுகலாம். ஏன்னா அது நம்மளுடைய இறுதி கட்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை நம்ம வந்து முதல் 2 கட்டங்களையும் முடிச்சிட்டோம், இதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நேரங்களில் ஒரு பயிற்சி நிறுவனத்தை கண்டிப்பாக நம்ம வந்து அணுகலாம். மற்றபடி சுயமாக ப்ரிப்பேர் பண்ணுற எத்தனையோ நபர்கள் 3 லெவல்களையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து ஃப்ளைங் கலர்ஸோடு வெளியில் வந்திருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சே நிறையா கண்ணுக்கு எதிர நிறையா சான்று இருக்குது. வேலை பார்த்துக்கிட்டே ஒருத்தர் தன்னை தயார்படுத்திக்க முடியாதா இந்த போட்டித் தேர்வுக்கு? ஏன்னா பல பேர் அப்படி செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய சூழல் அந்த மாதிரி இருக்குது. வேலையை விட்டுட்டு இதை செய்ய முடியாத நிலைமை இருக்குது நிறைய பேருக்கு. அவங்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிறது என்ன? நிச்சயமாக சாத்தியம்தான். வேலை பார்த்து கொண்டே படிக்க முடியாது அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். எத்தனையோ பேர் இந்த வேலை பார்த்து கொண்டே அப்படிங்கிறது சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களில் மட்டும் இல்லை, எந்த ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலுமே கூட பேரலாக ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறவங்க, ஏன் கவர்மெண்ட் சர்வீஸில் ஆல்ரெடி இருந்துட்டு இன்னொரு ஹையர் லெவல் ஆஃப் எக்ஸாம் எழுதுறவங்க எத்தனையோ வந்து இதுக்கு லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வேலை பார்த்துக்கிட்டே படிக்க முடியும். கால வரையறை வேணால் மாறுபடலாமே தவிர கண்டிப்பாக வேலை பார்த்து கொண்டே ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். குடிமை பணி தேர்வுகளை விட்டுட்டு குரூப் 1 தேர்வில் நாட்டம் வந்ததற்கான காரணம் என்ன? யூபிஎஸ்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாகவும் அது ஒரு பெரிய எக்ஸாமாகவும் எல்லாரும் மனக்கண் முன்னாடியும் இருக்குது. இப்போ சமீபத்தில் உள்ள அவேர்னஸ் மூலமாகவும் இல்லை நிறையா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேட் சிவில் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மேலேயும் அதற்கு ஈக்குவலண்ட்டான அவேர்னஸ் வரதான் செய்யுது. நிறையா பேர் இப்போ வந்து யூபிஎஸ்சி கிராக் பண்ணி எழுதுறதை விட டிஎன்பிஎஸ்சி எழுதலாம். லைக் நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு சொந்த மாநிலத்திலே இருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கும், நிர்பந்தம் இருக்கும். ஸோ அப்படி உள்ளவங்களாக இருக்கட்டும், இல்லை வேறு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறவங்களா இருக்கட்டும், யூபிஎஸ்சிக்கு ஈக்குவலண்ட்டாக இப்போ டிஎன்பிஎஸ்சியை பார்க்குறாங்க என்று தான் இதை வந்து சொல்லணும் நிச்சயமாக. ஸோ டிஎன்பிஎஸ்சி இப்போ வந்து இந்த ஆஸ்பிரன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ஒரு இதை கெயின் பண்ணிகிட்ருக்கு, நல்ல ஒரு பாப்புலாரிட்டியை கெயின் பண்ணிட்டு தான் இருக்குது. இது இன்னும் இப்படியே மேன்மேலும் வந்து வளரணும். இந்த தேர்வுக்கு வந்து ஒவ்வொரு கட்டத்துலையும் நீங்கள் எப்படி உங்களை தயார் பண்ணிக்கிட்டீங்க? இப்போ ப்ரிலிமினரி அப்படின்னு முதல்ல படிக்கும் போது எதை படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிறதே தெரியாத ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ முதல்ல என்ன படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ப்ரிலிமினரி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம். நாம் வந்து எவாலுவேட்டரை டிஸ்கிரிப்டிவாக எதுவும் எழுதி கன்வின்ஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து 1 வேர்ட் ஆன்சர்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த விதத்தில் அந்த ப்ரிலிமினரியை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மோர் ஆஃப் வாஸ்ட்டாக எவ்வளோ படிக்க முடியும் ப்ரிலிமினரியில் அப்படிங்கிற அப்ரோச்சில் நான் ப்ரிலிமினரியை வந்து நான் பார்த்தேன். அதே மெயின்ஸ் அப்படின்னு வரும்போது டெப்த் நாலேஜ் வேணும், வாஸ்ட் நாலேஜை விட டெப்த் நாலேஜ் வேணும். ஏன்னா நீங்கள் அதில் இப்போ ஒரு கேள்வி தான் அவங்க கேட்க போகிறாங்க, அதுக்கு ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்லி ப்ரிலிமினரியில் கன்வின்ஸ் பண்ண மாதிரி கன்வின்ஸ் பண்ண முடியாது, எலாபரேட்டிவ் ஆன்சர்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்படிங்கும்போது அந்த டாப்பிக்கில் டெப்த்தான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். அதுதான் ப்ரிலிமினரிக்கும் மெயின்ஸ்க்கும் என்னை பொறுத்தளவில் நான் நினைக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ்.
அண்ட் இன்னொன்று, எழுத்து வடிவில் ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் எல்லாருமே கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் ஒரே அளவில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். பட் அவங்க எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தருடைய ஆன்சர்ஸும் மாறுபடுது. ஸோ எவாலுவேட்டரை எவ்வளோ மிகச்சிறப்பாக எப்படி வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம், நம்மளுடைய ஆன்சர்ஸில் எப்படி ப்ரெசென்டபிளாக நம்மளோட ஆன்சர்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தாட்டாக இருந்துச்சு மெயின்ஸில். ஏன்னா கண்டென்ட் ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிலிமினரியிலேயே எல்லாருமே வந்து டெவலப் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த கண்டென்ட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் அதிக கவனம் மெயின்ஸில் செலுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன அபிப்பிராயம். 3வது கட்டம் அப்படிங்கிற இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்டென்ட் எக்யூப்டாக தான் நம்ம இருப்போம் ஓரளவுக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அது காலப்போக்கில் 3 நிலைகள்லையுமே நீங்கள் வந்து சைட் பை சைட் படிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. பட் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்வியூவை பொறுத்தளவில் பேச்சு வடிவத்தில் ஓரலி நீங்கள் வந்து ஒரு நபரை கன்வின்ஸ் பண்ணணும். ஸோ அப்படிங்கும் போது ரிட்டர்னில் எழுதும் போது நீங்கள் ஆன்சரை எழுதி வச்சுட்டு வந்துடுவீங்க. வேறு யாரோ எப்போயோ ஒரு தருணத்தில் அதை கரெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஓரலி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது உங்களுடைய போஸ்டர், உங்களோட ஜெஸ்டர், நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்க, அது கேட்குறவங்களை கன்வின்ஸ் பண்ணுதா, அவங்களுக்கு அது ப்ளசண்ட்டாக இருக்கா, நீங்கள் ப்ரெசன்டபிளாக இருந்தீங்களா, எப்படி நீங்கள் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணீங்க, இது எல்லாமே வந்து சிறு சிறு மதிப்பெண்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். சிலருக்கு நிறையா கண்டென்ட் தெரியும், ஆனால் அதை அங்கே ப்ரெசென்ட் பண்ணுற நேரத்தில் பய உணர்வு இருக்கலாம், அல்லது அந்த நேரத்தில் ஆன்சர் தெரியாமல் இருந்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது இன்டர்வியூவில் மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு போகிறதில்ல. இது இன்டர்வியூக்கு போகிறவங்கன்னு இல்லை, எல்லாருக்குமே எல்லாமே தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. தெரிஞ்ச விஷயத்தை எப்படி நம்ம ப்ரெசன்டபிளாக, தைரியமாக, அட் த சேம் டைம் போல்டு அண்ட் ஈக்குவலண்ட்லி பொலைட்டாகவும் சொல்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய 3வது கட்டத்தை நாம் தேர்ச்சி பெறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி தான் நான் 3 நிலைகளுக்கும் என்னை தயார்படுத்தி கொண்டேன். உங்களை தயார்படுத்திக்கும் போது உங்கள் மனநிலை என்னவா இருந்தது? தேர்வு முடிந்து முடிவுகள் வெளியாகி நீங்கள் தமிழகத்தில் முதலிடம் அப்படின்னு சொல்லப்படும் போது உங்களுடைய மனநிலை என்னவா இருந்துச்சு? ப்ரிப்பரேஷன் உடைய அந்த டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் எல்லோரும் என்கிட்ட காமனாக கேட்குற ஒரு கொஸ்டின் தான் இது. நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இந்த ரிசல்ட் வரும், இப்படி இருக்கும் அப்படின்னு? எனக்கு நிச்சயமாக இந்த ரிசல்ட் வரும் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது. நம்ம கடமையை செய்வோம், பலன் என்னவா வேணால் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். எதிர்மறை எண்ணங்கள் வருமா எனக்கு படிக்கும்போது அப்படின்னு? நிச்சயமாக வரும். இது சாத்தியமா, இவ்வாறு நம்மளால் இந்த ப்ராசஸில் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் கண்டிப்பாக வரதான் செய்யும். எதிர்மறை எண்ணங்களில் என்னுடைய ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னென்னா, எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலுமே அதில் நம்மளோட நேரத்தை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் அதிலேருந்து எவ்வளோ ஈஸியாக வெளியில் வர முடியுமோ வந்துட்டு ப்ரொடக்டிவாக அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறது என்ன ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். ஏன்னா எதிர்மறை எண்ணங்கள்லேயே நம்ம மூழ்கி இருந்தோம் அப்படின்னா நாம் பண்ணாமல் இருக்கிற ஒரு காரியத்தை அந்த நேரத்தில் வேறு யாரோ நம்மளோட காம்படிட்டர் அப்படிங்கிற யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அவங்க படிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த நேரமும் வேஸ்ட்டு, ப்ரொடக்டிவாக நம்ம எதுவும் பண்ணியிருக்கவும் மாட்டோம். ஸோ எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலும் அதை கொன்று வீழ்த்தி விட்டு நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன சஜஷன். நான் அப்படி தான் வந்து இதை ஓவர் கம் பண்ணி வந்தேன். அதுவும் வேலையை விட்டுட்டு வந்திருக்கோம், நம்ம எடுத்த முடிவு சரிதானா, இப்படியான எண்ணங்கள்லாம் எனக்கு நிறையா வந்திருக்கு. அண்டு ஃபைனலாக ரிசல்ட் வந்து நான் வந்து தமிழகத்தில் முதலாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய மனநிலை கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வரணும் அப்படின்றது எதிர்பார்த்துருந்துருக்கேன் முன்னாடி, ஆனால் வருவேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ என்னை பொறுத்தளவில் என்னென்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீச் ஆவீங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. வருங்கால தலைமுறையினருக்கு இந்த போட்டித் தேர்வுக்காக தங்களை தயார்படுத்திக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்ன? வருங்கால தலைமுறையினருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு அட்வைஸாலாம் இல்லை, இது ஆக்சுவலாக வந்து எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பிரபலம் சொன்னது தான் இது. அதில் எனக்கு பிடிச்ச விஷயத்த தான் நான் சொல்கிறேன். ஒரு நதி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரி அதை வரவேற்றாலும் சரி, அதுக்கு நீங்கள் ஊறு விளைவித்தாலும் சரி, அது பாட்டுக்கு அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் கண்டினியூவஸாக. போகிற வழியில் நிறைய பேர் மலர் தூவி வரவேற்பாங்க, சிலர் கல்லை வந்து அதில் எரிஞ்சு கலங்கல் ஆக்குவாங்க, சிலர் விளக்கேற்றி அதை வந்து பூஜிப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அந்த நதி அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்க போகுது, ஒரு பாடல் வரியில் கூட சொன்ன மாதிரி. ஸோ அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் அப் அண்ட் டவுன் வந்து நமக்கு வரதான் செய்யும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் நமக்கு வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவிட்டி ரெண்டுமே வந்து நமக்கு வரும். பட் எப்படி இருந்தாலும் நம்ம நியூட்ரலாக சமநிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளை எப்பயுமே ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இன்னொன்று,
ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டால், எப்பயுமே மனம் தளர்ந்துடாதீங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் உடனே வரலை அப்படின்னாலும் அது இட்ஸ் வெரி நியர், அது வரதான் போகுது கண்டிப்பாக உங்களுக்கு. மனம் மட்டும் எப்பயுமே தளர்ந்துடாதீங்க. மனசை வந்து எப்பயுமே நெகட்டிவிட்டியிலேருந்து வெளியில் அவைய வச்சுக்கோங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பிரேக் ஆஃப் டைம் இல்லை, ஒரு கேப் நம்ம விட்டால் கூட திரும்ப அந்த பேக் இன் ட்ராக் போகிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி வில் டெஃபினெட்லி லீட் யூ டு சக்ஸஸ் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இவ்வளோ நேரம் எங்களோட பொறுமையாக பல கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நீங்கள் மேன்மேலும் வெற்றி பெற்று பல சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த யூடியூப் தளத்தின் மூலமாக மதிப்பிற்குரிய பழனிசாமி ஐயா அவருக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இப்படி பேசுகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னோடய வியூ ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு இது வாய்ப்பாக அமைஞ்சதுக்கும் மிக்க நன்றி. வருங்கால தேர்வர்களுக்கு எல்லாருக்கும் ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.